Hello all. Today's topic Castaway on Justice K. Chandru Committee Report. ஸோ நங்குநேரியில் ஒரு இஷ்யூ இருந்துச்சு இல்லையா? ஸ்கூல் பாய்ஸ் எல்லாம் வந்து ஒரு கலவரம் ஈடுபட்டிருந்தாங்க காஸ்ட் பேசிஸில். ஸோ அதை அப்படி தான் அவங்க எடுத்துக்கிட்டாங்க. ஆக்சுவல் இஷ்யூ காஸ்ட் பேசிஸான்னு தெரியல, பட் அது காஸ்ட் இஷ்யூ ஆக்கப்பட்டுருச்சு. ஸோ அந்த இஷ்யூ பற்றி அட்ரஸ் பண்ணியிருக்காங்க இந்த கே சந்துரு கமிட்டி. ஸோ எப்படியெல்லாம் வந்து இதுக்கு என்னெல்லாம் ரெமெடிஸ் எடுக்கலாம், பொலிட்டிக்கல் மற்றும் சோஷியல் இதில் வந்து ஒரு மாற்றம் வரணும், காஸ்ட் ஓரியன்டாக திங்கிங் இல்லாமல் இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி பேசியிருக்காங்க. அப்போ தான் ஃப்யூச்சரில் வந்து இந்த மாதிரியான ப்ராப்ளம் வந்து வராமல் தடுக்க முடியும் அப்படிங்கிற பேசிஸில் இந்த இஷ்யூவை அட்ரஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன், எ டாரிக் கிரிசிஸ் ஆன் ஹீட் வேவ்ஸ் இன் நார்த்தன் இந்தியா. ஸோ நார்த்தன் இந்தியாவில் இன்னுமே சம்மர் வந்து கண்டினியூ ஆகிட்டுருக்கு, ப்ரொலாங்டு சம்மராக இருந்துகிட்ருக்கு. அதை பற்றி அட்ரஸ் பண்ணியிருக்காங்க. டாரிக்னா இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ரொம்ப ஹீட்டாக இருக்கிறது, ஹாட் ட்ரையாக இருக்கிறது தான் வந்து டாரிக்னு சொல்லுவோம், சரிங்களா? ஸோ வந்து சம்மர் எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கிறத பற்றி அந்த இஷ்யூவை நோட்டீஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன், டிஸ்கிரிமினேஷன் அப்படின்னா பாகுபாடு பார்க்குறது, பிரிவினை பார்க்குறது தான் வந்து டிஸ்கிரிமினேஷன். இதுக்கு என்ன க்ளூன்னு பார்த்தீங்கன்னா, திஸ் இஸ் அ கிரிமினல் அஃபென்ஸ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. பாகுபாடு பார்த்தல் அப்படிங்கிறது வந்து கிரிமினலான ஒரு அஃபென்ஸ், குற்றம்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. செகண்ட் வேர்ட், ஓவர்ட். ஓவர்ட்னா ஓப்பன் வேல நம்ம வந்து ஒன்றை எக்ஸ்பிரஸ் பண்ணுறது, சீக்ரெட்டாக இல்லாமல் இருக்கிறது, எல்லாமே ஓப்பனாக சொல்லிடுறது. சீக்ரெட், நாட் சீக்ரெட், ஓகேங்களா? சீக்ரெட் இல்லாமல் ஓப்பன் வேல ஒன்று எக்ஸ்பிரஸ் பண்ணுறது தான் வந்து ஓவர்ட். இதுக்கு என்ன க்ளூன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஓவராக வந்து எல்லாத்தையுமே ஓப்பனாக சொல்லிடணும்னு சொல்லி க்ளூ ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன், எக்ஸ்ஹாஸ்டிவ் அப்படின்னா எவ்ரிதிங், என்னென்னலாம் பாசிபிளாக இருக்க முடியுமோ அது எல்லாத்தையும் உள்ளடக்கியது, இன்க்ளூடிங் எவ்ரிதிங் பாசிபிள், ஒன்று விடாமல் தான் வந்து எக்ஸ்ஹாஸ்டிவ், ஓகேங்களா? ஸோ இதுக்கு க்ளூ என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஓகே, இதுக்கு எனக்கு க்ளூ ஃபிக்ஸ் பண்ண தெரியலை. உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ எக்ஸ்ஹாஸ்டிவ் அப்படின்னா இன்க்ளூடிங் எவ்ரிதிங் பாசிபிள், ஒன்று விடாமல் உள்ளடக்கிறது தான் வந்து எக்ஸ்ஹாஸ்டிவ், ஓகேங்களா? நெக்ஸ்ட் வேர்ட், ரிஃப்ரைன் அப்படின்னா ஸ்டாப் யுவர் செல்ஃப் டூயிங் சம்திங், சரிங்களா? நாட் டு டூ சம்திங், ஒன்றை செய்ய விடாமல் தடுக்கிறது தான் வந்து ரிஃப்ரைன், சரிங்களா? அப்ஸ்டைன் சொல்லுவோம் இல்லையா? அப்ஸ்டைன்னாலும் விலகி இருத்தல், ரிஃப்ரைன்னாலும் விலகி இருத்தல். அப்ஸ்டைன் உங்களுக்கே தெரியும், அப்ஸ்டைன்னாலும் ஒன்றை செய்யாமல் விலகி இருக்கிறது, ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன், டிப்ரைவ். டிப்ரைவ்னா நாட் ஹேவிங் எனஃப் பேசிக் திங்ஸ், அடிப்படை வசதி கூட இல்லாமல் இருக்கிறது தான் நம்ம டிப்ரைவ்னு சொல்லுவோம், சரிங்களா? ஸோ அடிப்படையான விஷயங்கள் வந்து பேசிக்கான திங்ஸ் வந்து இல்லாமல் இருக்கிறது தான் டிப்ரைவ். காக்னிசன்ட் அப்படின்னா இந்த வேர்ட் நம்ம நேற்று பார்த்தோம்னு நினைக்கிறேன், கொஹிரண்ட் பார்த்தோம். ஓகே, நேற்று வந்து நம்ம கொஹிரண்ட் அப்படிங்கிறது பார்த்தோம். காக்னிசன்ட் அப்படின்னா ஹேவிங் நாலேஜ், அவேர்னஸ், ஓகேங்களா? கான்ஷியஸாகவே இருக்கிறது, நல்ல ஒரு அவேர்னஸில் இருக்கிறதா வந்து காக்னிசன்ட். ஸோ இதுக்கு க்ளூ என்னென்னா, காக்னிசன்ட்னு ஒரு கம்பெனி இருக்குது இல்லையா? ஸோ அதில் ஒர்க் பண்ணுறவங்களுக்குலாம் நல்ல அவேர்னஸ் இருக்கும், நாலேஜ் இருக்குன்னு க்ளூ ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ கொஹிரண்ட் அப்படின்னா லாஜிக்கலாக இருக்கிறது, ஐடியாஸ், தாட்ஸ் கிளியராக இருக்கிறதுன்னு நம்ம நேற்று பார்த்துருந்தோம்னு நினைக்கிறேன், சரிங்களா? ஸோ கோஹிரண்ட் அப்படின்னா அதுக்கு என்ன க்ளூ ஃபிக்ஸ் பண்ணியிருந்தோம், ஹியர் வந்து கோனா வந்து ஒரு கூட்டமைப்புன்னு பார்த்தோம். ஸோ கூட்டமைப்பாக இருந்தோம்னா ஐடியாஸ், தாட்ஸ் கிளியராக இருக்கும், லாஜிக்கலாக இருக்கும்னு பார்த்துருந்தோம். காக்னிசன்ட்னா அவேர்னஸ், நாலேஜ். ஸோ அந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணுறவங்க எல்லாமே நாலேஜபிளாக இருப்பாங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன், ஸ்பாண்ட். ஸ்பான்னா ப்ரொடியூஸ் பண்ணுறது, ஜெனரேட் பண்ணுறது லார்ஜ் நம்பர்ஸில், ஓகேங்களா? அதிகப்படியான நம்பர்ஸில் ப்ரொடியூஸ் பண்ணுறது தான் வந்து ஸ்பான். இதுக்கு க்ளூ என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பூன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்பூனை வந்து லார்ஜ் நம்பர்ஸில் வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும்னு க்ளூ ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? நெக்ஸ்ட் வேர்ட் பார்க்கலாம். டாரிட் நம்ம ஏற்கனவே முன்னாடி பார்த்தோம் இல்லையா? ஹீட்டாக இருக்கிறது தான் வந்து டாரிட். இன்னொரு மீனிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபுல் ஆஃப் டிஃபிகல்ட்டி, சரிங்களா? ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறதையும் வந்து டாரிட்னு சொல்கிறோம், கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறதையும் டாரிட்னு சொல்லுவோம், ஓகே. நெக்ஸ்ட் ஒன், பிரண்ட். பிரண்ட்னா ஒரு இம்பேக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சீஃப் இம்பேக்டை க்ரியேட் பண்ணும் ஒரு ஸ்பெசிஃபைட் ஆக்ஷன்னால, சரிங்களா? இல்லைன்னா அது வந்து ரொம்ப வேர்ஸ்ட் பார்ட்டாகவும் இருக்கலாம், சரிங்களா? அந்த இம்பேக்ட்னால வரக்கூடிய வேர்ஸ்ட் பார்ட்டையும் நம்ம பிரண்ட்னு சொல்லுவோம். ஸோ இதுக்கு க்ளூ என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்பெசிஃபைடாக ஆக்ஷன் பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து ப்ரூ காஃபி எடுத்துக்கணும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அது வந்து சீஃப் இம்பேக்டை ஏற்படுத்தும், நம்ம நல்லா செயல்படுறதுக்கு அது ஹெல்ப் பண்ணணும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க.
ஸோ அது வந்து சம்டைம்ஸ் வேர்ஸ்ட் பார்ட்டாகவும் இருக்கலாம். நம்ம அடிக்கடி வந்து நம்ம அந்த மாதிரி காஃபீஸ் எடுத்தோம் அப்படின்னா, அது நமக்கு வேர்ஸ்ட் பார்ட்டாகவும் அமையலாம்னு சொல்லி க்ளூ ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ பிரன்ச் இன் த சென்ஸ் ஒரு இம்பேக்ட், அது சீஃபான இம்பேக்டை ஏற்படுத்தும் ஒரு ஸ்பெசிஃபைடு ஆக்ஷனுக்கு. நெக்ஸ்ட் ஒன் ஸ்லக்கிஷ் அப்படின்னா ஸ்லோவாக மூவ் ஆகிறது, ஒர்க் ஆகிறதுமே ஸ்லோவாக இருக்கிறது. லேசி தான் வந்து ஸ்லக்கிஷ். ஓகே, லேசியாக இருக்கிறது தான் ஸ்லக்கிஷ். நெக்ஸ்ட் ஒன் ஸ்டால்டு, ஸ்டாப் ஆகிறது தான் வந்து ஸ்டால். இதுக்கு நம்ம க்ளூ ஃபிக்ஸ் பண்ணிடணும். டீ ஸ்டால் வந்து ஸ்டாப் ஆகிடுச்சின்னு சொல்லி க்ளூ ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன் ஹையாட்டஸ். ஹையாட்டஸ்னால் பாஸ், பிரேக், சரிங்களா? அதுதான் வந்து ஹையாட்டஸ். ஸோ இதுக்கு க்ளூ என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹாய் அட் அஸ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒருத்தர்கிட்ட நம்ம வந்து ஹாய் வந்து நம்மக்கிட்ட அட் அட் அஸ்ன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? நம்மக்கிட்ட ஒருத்தவங்க வந்து ஹாய் சொல்கிறாங்க அப்படின்னா அதுக்கு ஒரு பிரேக் ஆயிடுச்சுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹாய் அட் அஸ் அப்படின்னா அந்த இடத்துல ஒரு பிரேக் ஆயிடுச்சு, நம்மக்கிட்ட அவங்க ஹாய் சொல்லலை அப்படின்னு சொல்லி. நெக்ஸ்ட் ஒன் கிரிட் அப்படின்னா லைன்ஸ் இருக்கு இல்லையா, இந்த மாதிரி லைன்ஸ் வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கிறது. கிரில் சொல்லுவோம், கிரில் கிரிட்னு சொல்லுவாங்க. அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேட்டர்ன் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் தான் வந்து கிரிட். ஓகேங்களா? ஒரு பேட்டர்னில் இருக்கும், ஒரு ஸ்ட்ரெயிட் லைனில் ஒரு பேட்டர்னில் ஒரு ஸ்கொயர் ஃபார்ம் பண்ணுற மாதிரி இருக்கிறது தான் கிரிட். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன் ஹோலிஸ்டிக்கலி அப்படின்னா ஒட்டு மொத்தமாக, ஹோலி முழுமையாக, முழுமையான பார்ட்டை வந்து பற்றி பேசுகிறது தான் வந்து ஹோலிஸ்டிக்கலி. இதுலேயே இருக்குது பாருங்கள். ஸோ ஹாலிடேஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா முழுமையாக இருக்கணும், முழுமையாக அதை நம்ம வந்து அனுபவிக்கணும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன் ஸ்ட்ரெயின்னா ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்காதுன்னு சொல்லுவோம் இல்லையா, ரொம்ப அழுத்தம் கொடுத்துக்காம ரொம்ப சிரமப்படாமல் வந்து ஒன்று பண்ணுன்னு சொல்லுவோம், ஸ்ட்ரெயின் பண்ணாதன்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் ஸ்ட்ரெயின். ஸோ இதுக்கு க்ளூ என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரெயினில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி தான் போவோம்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா ட்ரெயினில் வந்து நம்ம ரொம்ப சிரமப்பட்டு தான் வந்து ப்ரெஷர் ஆகி தான் நம்ம ட்ராவல் பண்ணுவோம்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? டுமாரோ சர்டன் வேர்ட்ஸ் லேர்ன் பண்ணிக்கலாம். தேங்க்யூ. ஹாவ் அ நைஸ் டே.